ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். 2 கால் எடுத்து அதை க்ளீன் பண்ணதை ஒரு 1 hour மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கரில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூளில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 1 ஆடோட காலை போட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கோங்க கீரி. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயங்கிட்ட உரித்து அதை முழுசாக அதை போட்டுக்கோங்க. 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 12லேருந்து 15 விசில் நல்லா வேக விட்டு எடுத்து இது போல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காலை நம்ம குழம்பு வச்சுக்கலாம், அது தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போது நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த இந்த சூப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சூப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. இப்போ ஒரு கடாயில் நம்ம தேங்காய் ஊற்றி தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டை போடணும். பூண்டு நல்லா வதங்கணும், சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றியிருக்கேன். சில்லி சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சூப்பு, அதை ஊற்றணும். அதை ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது நீங்கள் பச்சரிசி மாவை ஆட் பண்ணுறது எதுக்குன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும், குடிக்கிறதுக்கு சூப்பு பக்குவத்தில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் அதை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதில் கொத்தமல்லி, பெப்பர், கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நம்ம பரிமாற வேண்டியதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு பரிமாற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.